சோ வெல்கம் மாமே. தயவு செஞ்சு யாராவது அயன் அவுட் சீரிஸ் பார்க்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர ஸ்பாயிலரா அமைய போகுதுன்னு தான் சொல்லுவேன். சோ ஃபைனலி ஒரு வழியா மெஃபிஸ்டோவை அயன் அவுட் சீரிஸ்ல கொண்டு வந்து எம்சிக்குள்ள மெஃபிஸ்டோவை கொண்டு வந்துட்டானுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாண்டா விஷன்ல ஆரம்பிச்ச பேச்சு இப்போ உண்மையாவே இந்த அயன் அவுட் சீரிஸ்ல மெஃபிஸ்டோவை உள்ள கொண்டு வந்து மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ கொடுத்துட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அதாங்க நம்ம சாச்சா பேரான் அவர் தான் இந்த அயன் அவுட் சீரிஸ்ல மெஃபிஸ்டோ ரோல பிளே பண்ணிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா மெஃபிஸ்டோக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு தான் சொல்லணும். மெஃபிஸ்டோ ரோல பிளே பண்றதுக்காகவே பிறந்து வந்த மாதிரி இருக்காருங்க இந்த மனுஷன் சீரிஸா பாக்குறதுக்கு. எப்படியோ ஒரு வழியாங்க இந்த அயன் அவுட் சீரிஸ அப்படி இப்படின்னு கொண்டு போயிருந்தாலும் எண்டிங் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே முடிச்சிருக்கானுங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் ரீரி வில்லியம்ஸ் மெஃபிஸ்டோ கூட டீல் போடுறதெல்லாம் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இங்க நம்ம ரீரி வில்லியம்ஸோட வீக் பாயிண்ட் குறி வச்சு கரெக்டா மெஃபிஸ்டோ காய் நகர்த்திருக்கான். ஏமா ஐநாட்டு அவன் ரொம்ப மோசமானவமா, அவன் காரி ஆகணுங்கிறதுக்காக நல்லா பீச்சை போட்டு கடைசியில காலை வாரி விட்டுருவான். மெஃபிஸ்டோ இந்த சீரிஸ்ல கொண்டு வந்திருக்கானுங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே கண்டிப்பா கோஸ்ட் ரைடர் உள்ள கொண்டு வந்துருவானுங்க. தலைவன் கோஸ்ட் ரைடரே எம்சிக்குள்ள வந்துட்டா மிட் நைட் சன்ஸ் டீமையும் ஒட்டு மொத்தமா உள்ள இறக்கிடுவானுங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்வல் இந்த மாதிரி கோஸ்ட் ரைடரை எம்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலை எல்லாம் ஈடுபட்டு இருக்கானுங்க. சோ கோஸ்ட் ரைடருக்கு ஒரு ஆளை முக்கியமா கேஸ்ட் பண்ணிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆக்டர் யாருன்னா நான் சொல்ல மாட்டேன். சோ அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்போ உண்மையாவே எம்சிக்குள்ள கோஸ்ட் ரைடர் வரப்போறாரு போல இருக்கே. நான் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனா இப்ப மெஃபிஸ்டோவை கொண்டு வந்துட்டானுங்கன்னா கண்டிப்பா கோஸ்ட் ரைடரும் வரப்போறாரு. இதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. ரைட்டு, இப்ப மெஃபிஸ்டோவை அயன் அவுட் சீரிஸ்ல காட்டிட்டானுங்க. அப்பனா மார்வல் ஸ்டுடியோஸோட அப்கமிங் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ்ல கண்டிப்பா நம்ம மெஃபிஸ்டோவை பார்க்க தாங்க போறோம். அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு வைங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸோட எண்டிங்ல மெஃபிஸ்டோவை ஹியூமன் ஃபார்ம்ல காட்டினதெல்லாம் ஓகே தான். பட் வரப்போற அப்கமிங் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸ்ல மெஃபிஸ்டோவை சப்பையா காட்டினானுங்க நான் செம்ம கடுப்பாயிருவேன். ஏன்னா மெஃபிஸ்டோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் மைண்டுங்க. அவனால பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. அடே மார்வல், இந்த கேரக்டரை அப்படி இப்படின்னு குட்டிக்கரண அடிச்சு அயன் அவுட் சீரிஸ்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. தயவு செஞ்சு இந்த கேரக்டரை வீணாக்கிறாதீங்கடா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த அயன் அவுட் சீரிஸ்க்கான எண்டிங்கோட சேர்த்து மெஃபிஸ்டோவை வச்சு அப்கமிங் எம்சியூல மார்வல் என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கானுங்க அப்படின்றத மொத்தமா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணி பாத்துரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட மார்வல் பைல்கடா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ரைட்டுங்க, எப்பயும் போல ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? சோ இந்த அயன் அவுட் சீரிஸ்க்கான லாஸ்ட் எபிசோடு ஆரம்பிக்கும் போதே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான் போட்டு காமிப்பானுங்க. அதாவது மெஃபிஸ்டோ இப்படி ஃபர்ஸ்டா பார்க்குற மீட் பண்ணா இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கூட மெஃபிஸ்டோவை ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஆக்சுவலா மார்வல்ல மெஃபிஸ்டோ ஒரு பயங்கரமான டெவில்ங்க. நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த டெவில். நம்ம அக்கா ரீரி வில்லியம்ஸ்க்கும் மெஃபிஸ்டோக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல, அந்த ரீல் போடும்போது கூட அது மெஃபிஸ்டோவே தன்னோட வாயால சொல்ற மாதிரி நீங்க பாத்துருக்கலாம். ஏன்னா ரீரி வில்லியம்ஸ் நீ யாருப்பா, ஒருவேளை டோர் மாமுவா இருப்பியோ அப்படின்ற மாதிரி கேட்க, டோர் மாமுவா அவன்லாம் எனக்கு முன்னாடி ஒரு ஆளே கிடையாது. ஏமா அவனை கம்பேர் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அவன் சின்ன பையமா வாண்டு, அவன் கூட எல்லாம் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெவில் தாங்க மெஃபிஸ்டோ. சோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பா மெஃபிஸ்டோவை நீங்க கோஸ்ட் ரைடர் மூவில பாத்திருப்பீங்க. ஆனா அதுல பார்த்தது வேற வெர்ஷன் ஆஃப் மெஃபிஸ்டோ. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மெஃபிஸ்டோவை விட இந்த மெஃபிஸ்டோ தான் தாறுமாறான ஒரு தரமான மெஃபிஸ்டோவா இருப்பாருன்னு தோணுது. இதுவே காமிக் பக்கம் வந்தீங்கன்னா அங்கேயுமே மெஃபிஸ்டோ ஒரு பயங்கரமான சம்பவ கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா காமிக்ல தானோஸ் கிட்டே இன்ஃபினிட்டி கான்லெட்ட குட்ரா அப்படின்ற மாதிரி சட்டையை கழட்டி சண்டைக்கு நின்று இருப்பாரு. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம தலைவன் டாக்டர் டூம் இருக்காருல, அப்படிப்பட்ட டாக்டர் டூமோட அம்மா சிந்தியா வாண்டூம தன்னோட ஹெல் டைமென்ஷனுக்கு இந்த மெஃபிஸ்டோ தூக்கிட்டு போயிருப்பான். இங்கதான் நம்ம டாக்டர் டூம் தன்னோட அம்மா கிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுக்காக ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை உருவாக்கி இருப்பாரு. அதாவது ஹெல் டைமென்ஷனுக்குள்ள இருக்கிற அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு. அப்படி கம்யூனிகேட் பண்ணி அந்த டிவைஸ்ல பேசும்போது நானே கடத்தி வச்சிட்டேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மெஃபிஸ்டோ அந்த டிவைஸை வெடிக்க வச்சிருவாரு. சோ அந்த மாதிரி அந்த டிவைஸ் வெடிச்சுதான் காமிக்ல நம்ம டாக்டர் டூமோட ஒட்டுமொத்த முகமே செதஞ்சு போயிருக்கும். கடத்திட்டு வந்தவங்க கிட்ட பேச கூட விட மாட்டானா இந்த மெஃபிஸ்டோ எந்த அளவுக்கு டெவிலா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அம்மா கிட்ட. இந்த டைம்ல நம்ம டாக்டர் டூம் என்ன பண்ணுவாருன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட ஒன்னா சேர்ந்து ஹெல் டைமென்ஷனுக்குள்ளே இறங்கி மெஃபிஸ்டோவை போட்டு தள்ளிட்டு தன்னோட அம்மாவை காப்பாத்திட்டு வரலான்னு முயற்சி பண்ணுவாரு. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்களேன், நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலயும் நம்ம டாக்டர் டூமும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஒன்னா சேர்ந்து தான் சுத்திட்டு இருப்பானுங்க. எதுக்கு? இந்த மல்டிவர்ஸ்ல நடக்கிற அழிவுகள் எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு. கோ இன்சிடென்ட்ஸான்னு தெரியல, மெஃபிஸ்டோவை பத்தி பேசும்போது கூட இவனுங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிறானுங்க. டாக்டர் டூமும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஒன்னா சேர்ந்து என்னென்னலாம் பண்ணானுங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். சோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, மேல ஐகான்ல லிங்க் கொடுக்குறேன். ரைட்டுங்க, பேக் டு த டாபிக் வந்தோம்னா இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட டாக்டர் டூம் ஒன்னா சேர்ந்து மெஃபிஸ்டோக்கே ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை போட்டிருப்பானுங்க. ஆனா அப்ப கூட இவனுக்கு 2 பேரால மெஃபிஸ்டோவை டிஃபீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தலைவன் பயங்கரமான மாஸ்டர் மைண்ட்.
அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான டீமனை லைவ் ஆக்ஷனா பார்க்க போறோம். சோ நினைச்சாலே எந்த அளவுக்கு மெபிஸ்டோவை பயங்கரமா காட்ட போறானுங்க அப்படின்றத பாக்குறதுக்கு சத்தியமா பயங்கர ஆர்வமா தாங்க இருக்கு. இங்க நம்ம மெபிஸ்டோ நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் அப்படின்ற மாதிரி நல்லா பேசி தான் வேலைக்காக என்ன வேணாலும் செஞ்சுக்குவான். சோ அவனுக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம சொல்றத அவன் கேட்கணும் அப்படின்றதுக்காக மெபிஸ்டோ எந்த லெவலுக்கு வேணாலும் போவான். தான் கூட டீல் வச்சுக்கணும், தன்னை பார்ட்னரா ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக மெபிஸ்டோ என்ன வேணாலும் பண்ணுவான். சிம்பிளா பேசியே கவர் பண்ணக்கூடியவன் தான் இந்த ஒரு மெபிஸ்டோ. அப்படியே பேச்சிலேயே மண்டையை கழுவிடுவான் தான் சொல்லணும். இங்க நம்ம மெபிஸ்டோ பார்க்கர் கிட்ட ஆரம்பத்துல நல்லா பேச்ச போட்டுதான் தனக்கான எல்லா வேலையையும் பார்க்கரை செய்ய வச்சிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கற மெபிஸ்டோ கண்டுட்டு இருக்கவே மாட்டான். ஆக்சுவலா மெபிஸ்டோ யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவன் வேலை முடிகிற வரைக்கும் தான் அவன் கூட நீங்க இருக்க முடியும். ஒன்ஸ் அவன் கிட்ட டீல் போட்டீங்கன்னா டெத்து தான். சீரீஸ்ல ஹூட் நம்ம பார்க்கர் கிட்ட இருந்துமே ரீரி வில்லியம்ஸ் அவனால டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அவ மேஜிக்கோட தன்னோட ஆர்மரை கம்பைன் பண்ணி ஒரு டிஃபரெண்டான சூட்டை உருவாக்கியிருப்பா. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மெபிஸ்டோ ஆரம்பத்துல நம்ம என்னட்ட பார்க்கும்போது தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ரீரி வில்லியம்ஸை சூட்ல இருந்து தனியா பிரிச்சுதான் தான் யாரு அப்படின்றத ரீரி வில்லியம்ஸ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிருப்பான். இங்க 616ல இருக்க நிறைய முக்கியமான ஆளுங்க கூட, அதாவது நினைச்சே பார்க்க முடியாத பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் மெபிஸ்டோ டீல் போட்டிருக்க மாதிரி தான் அவர் பேசுறத வச்சே தெரியுது. ஆனா இங்க நம்ம அயனாடு தான் அந்த மேஜிக் வித்தையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அடே நீ டொர்மாமோ தானே அப்படின்ற மாதிரி மெபிஸ்டோ கிட்ட கேட்டு மெபிஸ்டோவை மட்டை பண்ணி விட்டானே சொல்லணும். ஆக்சுவலா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெபிஸ்டோ முன்னாடி டொர்மாமோ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. டொர்மாமோவே ஒரு மேசிவான வில்லன் தான் இந்த எம்சியூல. பட் மெபிஸ்டோ ஒரு பயங்கர இன்சைனான டெவில். அப்பா வேற நான் வேறன்ற மாதிரி டொர்மாமோ வேற மெபிஸ்டோ வேறங்க. இது ஒரு ஃபன்னா தான் இந்த இடத்துல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ரீரி வில்லியம்ஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்றத கரெக்டா கணிச்சு உனக்கு உன்னோட ஃப்ரெண்டு நாட்டிலி தானே வேணும், மேட்ரே இல்ல நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவ வீக்னஸ் குறி வச்சு சரியா அடிச்சு ரீரி வில்லியம்ஸ் கூட இங்க ஒரு டீலை போட்டிருப்பான் நம்ம மெபிஸ்டோ. இங்க நாட்லி திரும்ப ரீரி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரீரி இந்த மாதிரி வேயா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி தொட்டு பாக்குறதுக்கு தான் ட்ரை பண்றா. ஆனா அங்கதான் அவளுக்கு உண்மையாவே நாட்லி திரும்ப வந்துட்டா அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிய வருது. அப்போன்னு ரீரி வில்லியம்ஸோட கையில நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பார்க்கர் பைய அந்த ஹூடை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட உடம்பெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கருப்பு நரம்பா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் அவளோட கையிலயும் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா, மெபிஸ்டோ கிட்ட டீல் வச்சுக்கிட்டாலே அவனுங்களுக்கு எல்லாம் இப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லைன்னா வாங்க ஒண்ணு சேர்ந்துதான் ஏதாவது ஒரு ஸ்பெல்ல போட்டு ரீரிய மெபிஸ்டோட டீல் கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்வெல் வேற ஒரு பிளான்ல தான் இந்த ஒரு அயனாட் சீரிஸ ஒட்டு மொத்தமா எடுத்து முடிச்சிட்டானுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம்ல அவனுங்க வச்சிருந்த பிளான்ன்றது கண்டிப்பா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த பிளானே ஒட்டு மொத்தமா மார்வெல் சேஞ்ச் பண்ணிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வாங்கலனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஏதாவது ஒரு ஸ்பெல்ல போட்டு ரீரி வில்லியம்ஸா காப்பாத்துற மாதிரி இருக்கும் அந்த மெபிஸ்டோ கிட்ட இருந்து. ஆனா ஸ்பெல் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம மெபிஸ்டோ எம்சியூக்குள்ள வர மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நான் ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்டான கெவின் ஃபேகே அந்த மனுஷனுக்கு 2019லயே எம்சியூக்குள்ள இருக்கிற காஸ்மிக் சைடு இந்த சூப்பர் நேச்சுரல் சைடு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாவே அவருக்கு இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே இந்த ரைட்டர் ஸ்ட்ரைக்கு, நம்ம என்ன ஜானத்தன் மேஜர்ஸ் அவரோட ஆக்டர் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் பேண்டமிக்னு எக்கச்சக்கமான சிக்கல்ஸ் நம்ம மார்வலுக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் அப்படியே தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஜானத்தன் மேஜர் அதாவது கேங்க தூக்கிட்டு ராபர்ட் டவுனி ஜூனியரை டாக்டர் டூமா மார்வலுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க மார்வலோட மல்டிவர்ஸ் சாகாக்கு அப்புறம் மியூட்டன் சாகா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் சாகாவா தான் இருக்க போகுது. அதை பத்தி வேணா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேல ஐகால லிங்க் கொடுக்குறேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அந்த சாகால தான் இந்த மாதிரி மூன் நைட், வேர்வொல்ஃப் பை நைட், ஆகதா அலாங் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்க பிளேட் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை உள்ள கொண்டு வரணும். பட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறேங்க. இதுக்கப்புறம் கெவின் ஃபேகே தான் ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய டிஃபரெண்டான சைட்ஸை எம்சியூக்குள்ள கொண்டு வர போறாரு. அதே முக்கியமா இந்த மியூட்டன் சைட், காஸ்மிக் சைடு, அப்புறம் இந்த சூப்பர் நேச்சுரல் சைடு எல்லாம் நம்ம எம்சியூல பார்க்க தான் போறோம். சூப்பர் நேச்சுரல் சைடுன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதுல மெபிஸ்டோ இல்லாம இருக்கவே இருக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். சூப்பர் நேச்சுரல் சாகா மட்டும் வந்துச்சு, பிளேடா இருக்கட்டும், நம்ம தலைவன் கோஸ்ட் ரைடர், வேர்வொல்ஃப்னு எக்கச்சக்கமான பயங்கரமான சம்பவமான எம்சியூ கேரக்டர்ஸை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் சாகா பயங்கர டார்க்காவே இருக்க போகுது. சோ எப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர போறானுங்க அப்படின்றதும் சுத்தமா ஐடியா இல்லைங்க. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்தா சூப்பர் நேச்சுரல் சாகா உண்மையாவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த சீரிஸோட எண்டிங்ல இந்த இடத்துல தான், அதாவது இந்த ஸ்பூன்ல தான் மெபிஸ்டோவோட அந்த டீமன் லுக்கை நமக்கு காட்டியிருப்பாங்க. அப்படியே பாக்குறதுக்கு காமிக் அக்யூரேட்டா தான் எனக்கு தெரியுது. ரைட்டுங்க, இவ்வளவுதான் அயனாட் சீரிஸோட எண்டிங்க பத்தின நம்மளோட எக்ஸ்பிளனேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மெபிஸ்டோவோட லுக் எப்படி இருந்துச்சு, இந்த மெபிஸ்டோவை இந்த அயனாட் சீரிஸ்ல கொண்டு வந்ததை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.